இப்போ அடுத்து இவன் என்ன செய்ய போறான்னு பார்க்கும்போது இவன் தனியா நிக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இவனுக்கு முன்பதாக யோர்தான் மீண்டும் விளக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 15வது வசனம், எரிகோவில் பார்த்து கொண்டு இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கினது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய், உன்கிட்ட கூட வர பிடிக்காம தூரத்தில் நிக்கிறவங்க உன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை கண்டு ஓடி வர போகிறார்கள். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி இந்த இடத்துல அவங்க எலிசாவை சொல்லல, எலியாவின் ஆவியை சொல்றாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உறவில் உறுதியா இருந்தா நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல